Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேர் கேட்காங்க, வயது 80 ஆயிடுச்சு. இந்த 80 வயதில் பல்ஸ் ரேட் அப்பப்போ இதயத்தினுடைய துடிப்பு திடீர்னு அதிகமாக அடிக்குது, அது மாறிக்கிட்டே வருது. அதே மாதிரி தூக்கம் சரியில்லை, ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இது பொதுவாகவே 70 வயதை தாண்டியவர்களுக்கு இந்த மாதிரி அவருக்கு வயது ஒரு முதிர்வு காரணம்னு நினைக்கிறாங்க. முதல்ல அப்படி நினைக்கவே செய்யாங்க. நாம் கொடுக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக நிச்சயமாக சரி செய்யப்படும். அந்த இதய துடிப்பு சீராக இல்லை அப்படின்னாலே ஒரு படபடப்பு ஏற்படும். ஸோ பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆனோன்னு நமக்கு ஒரு பயம் ஒரு ஏற்படும். இந்த சரியாக இயங்கணும் அப்படின்னா மனதில் முதல்ல பயத்தை நீக்கிறணும். நான் இன்னும் சிறப்பாக 120 வயது வரை சிறப்பாக வாழ்வேன், அந்த எண்ணத்தை அப்படியே ஆழ் மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகள் எல்லாமே உங்களுக்கு ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வை நீக்கக்கூடியது. அதே மாதிரி மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது, மன அமைதியை தரக்கூடியது. இந்த 3 வந்துருச்சுனாலே பல்ஸினுடைய இயக்கம் சீராக இருக்கும். அந்த பல்ஸ் ரேட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படாது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். காலை எழக்கூடிய நேரம் ஒரு 80 வயதை தாண்டிட்டேங்க அப்படின்னா காலையில் மேக்ஸிமம் 5லேருந்து 5:30 மணிக்குள்ளே எழுந்துருங்க. 5 o'clock எழுந்துருங்க. இரவு படுக்கக்கூடியது 8:30லேருந்து 9 மணிக்குள்ளே படுத்துருங்க. அப்போ காலையில் உங்களால் 4 மணிக்கு கூட அழகாக எழ முடியும். காலையில் எழுந்து காலை கடன்களெல்லாம் முடிச்சுட்டு இந்த பயிற்சியை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக முழுமையான பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் சுகாசனத்தில் தியான முத்திரை பார்க்க போகிறோம். இப்போ வயது 80 தாண்டியவங்களை இருக்கிறீங்க, கீழே அமர முடியல அப்படின்னா பயப்படவே வேண்டாம். ஒரு நாற்காலியில் அமர்ந்து காலை கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக பயிற்சி பண்ணுங்கள். இப்போ முதல் முத்திரையாக தியான முத்திரை பண்ண போகிறோம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இடது கை கீழே வலது கை மேலே இந்த 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மிக மிக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே வருது, மூச்சு வெளியே வருது, அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அதிக படபடப்பு இருக்குன்னா 5 minutes ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த மூச்சோட்டத்தை மட்டும் கூர்ந்து தியானிக்கவும். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை சின் முத்திரை பண்ண போகிறாங்க. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி, மற்ற 3 விரல் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இதிலேயும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடும். ஒரு 3 முறை. இப்போ அப்படியே அந்த மூச்சோட்டத்தை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். அந்த மூச்சு வெளியிடும் போது நமது ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். மூச்சு உள்ளெழுக்கும் போது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றேன், அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல், இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி வச்சுருக்காங்க. இது இருதய முத்திரை, 2 ஒரே பேர் தான். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடும். ஒரு 3 முறை.
தென் நார்மல் பிரீத்திங். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சின்முத்திரை. ஆள்காட்டி விரல் பெருவிரல் நுனி. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. சுண்டு விரல் மட்டும் தரை நீக்கி வச்சுருக்காங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனத்தில் இந்த முத்திரைகள் செய்ய போகிறாங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. இப்போ தியான முத்திரை. இடதுக்கு கீழே வலதுக்கு மேலே 2 பெருவிரலும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சின்முத்திரை நடுவிரல் பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான வாயு முத்திரை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி 80 வயதை தாண்டியவர்கள் எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க கூட ஒவ்வொரு நிமிஷம் இந்த முதிரை பண்ணிட்டாங்க. ஒரு நாளைக்கு 5 தடவை பண்ணிக்கலாம். தவறே கிடையாது. நீங்கள் பயிற்சி பண்ண அந்த பல்ஸ் ரேட் நன்றாக இருக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.